வெல்கம் பேக் டு எக்ஸாம் வாரியர். இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேஷன் போஸ்ட் எப்படி அப்ளை பண்ணான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து indianrailway.government.in இந்த வெப்சைட்டு என்ட்ரு பண்ணிவிடுங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு கீழே கிட்டத்தட்ட 21 போர்டு இருக்குது. நீங்கள் எந்த போர்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போர்டில் தான் நீங்கள் வேலை பார்க்க முடியும். நம்ம இதில் வந்து சென்னை அப்புறம் திருவனந்தபுரம் 2 போர்டு இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு போர்டில் தான் அப்ளை பண்ண முடியும். 2 போர்டில் அப்ளை பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் ஆகிரும். ஸோ இப்போ நான் ஆர்ஆர்பி சென்னை எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு இருக்கலாம், இதான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரை பார்த்துருங்க. சிஇஎன் நம்பர் 06/2025. ஸோ எல்லா போர்டுமே சேம் தான், இதே தான் இருக்கும். சிஇஎன் நம்பர் 06/2025. கொஞ்சம் சேஞ்சஸ், அதாவது அந்த உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் பேஜ் ஹோம் பேஜ் மட்டும் சேஞ்சஸ் இருக்கும், மற்றபடி இதே தான் இருக்கும். சிஎன் நம்பர் 06/2025. அதுக்கு கீழே கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு இருக்கும். ஸோ இந்த கிளிக் ஹியர் டு அப்ளையை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ கிளிக் ஹியர் டு அப்ளை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஃபஸ்ட் ஒன்று இருக்குது பாருங்கள், அப்ளை. செகண்ட் உள்ளது ஹிந்தி, அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட் உள்ளதை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இதில் 3 ஆப்ஷன் இருக்குது. இந்த 3 ஆப்ஷனில் ஆல்ரெடி நீங்கள் வந்து 2024 அல்லது 25 வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் க்ரெடென்ஷியல் அப்படி போயிடலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் கொடுக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு ரெண்டாவது லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் க்ரெடென்ஷியல் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்கவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் அடித்து அதில் வந்து கன்டினியூ பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் நேஷ்னாலிட்டி இந்தியன் கொடுத்துக்கிடுங்க. ஸோ அடுத்தது வந்து இதில் உங்கள் ஃபுல் நேம் எப்படி கொடுக்கணும்னா உங்கள் 10th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை கொடுங்க. இப்போ இனிஷியல் பின்னாடி இருந்துச்சுன்னா பின்னாடி விடுங்க, முன்னாடி இருந்துச்சுன்னா முன்னாடி விடுங்க. அதே மாதிரி ரீடைப் யுவர் ஃபுல் நேம், திரும்ப வந்து உங்கள் ஃபுல் நேமை இதில் என்ட்ரு பண்ணிவிடுங்க. அடுத்தது வந்து உங்கள் நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்து என்ன நேமாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணது மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ நான் வந்து சும்மா ஒரு டேட்டை கொடுக்குறேன். ஓகே. ஸோ இதிலே வந்து ரீடைப் யுவர் டேட் ஆஃப் பர்த். அதில் வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா ஜெண்டர் வந்து மெயில். ஸோ ஆம்பளையாக இருந்தால் மெயில் கொடுத்துருங்க, பொம்பளையாக இருந்தால் ஃபீமேல். அப்புறம் வந்து டிரான்ஸ்ஜெண்டர். ஓகே தானே? ஸோ அதே மாதிரி இதுலேயும் ஜெண்டர் டைப் திரும்ப கொடுக்கணும், மெயில்னால் மெயில் அந்த மாதிரி. அடுத்தது வந்து இதில் வந்து ஃபாதர் நேம் கொடுத்துடுங்க. உங்கள் அப்பா பேர் என்னதோ அதை கொடுத்துடுங்க. இதில் வந்து ஃபாதர் நேம், நான் சும்மா ஒரு பேர் எழுதிக்கிறேன். அடுத்து இதுலேயும் உங்கள் ஃபாதர் நேம் கொடுக்கணும், இதில் உங்கள் மதர் நேம் கொடுக்கணும். ஸோ இதுலேயும் உங்கள் மதர் நேம் கொடுத்துடுங்க. ஸோ ஆல்ரெடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இதில் வந்து உங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும், உங்கள் ஃபுல் இமெயில் அட்ரஸை இதில் என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்தது இதில் உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஜிமெயில் என்ட்ரு பண்ண பிறகு ஜென்ரேட் இமெயில் ஓடிபி கொடுக்கணும். ஓடிபி கொடுக்க நேரம் உங்கள் இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணணும். உதாரணத்துக்கு 742638 அப்படின்னு வந்திருக்குன்னா அதை என்ட்ரு பண்ணிவிடணும். அதே மாதிரி இங்கே உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துடுங்க. அடுத்தது மொபைல் ஓடிபி இதில் கொடுக்கணும், 628492. இதில் 3 ஆப்ஷன் பாருங்கள். வெரிஃபிகேஷன் த்ரூ டிஜிலாக்கர் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அது மூலமாக வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், அல்லது வெரிஃபிகேஷன் த்ரூ ஆதார் கார்டு மூலமாக வெரிஃபிகேஷன் பண்ணலாம். இல்லைனா ஐ டோன்ட் ஹேவ் ஆதார் கார்டு அப்படின்னு கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பாருங்கள், கீழே வந்து கிரியேட் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பாஸ்வேர்ட் போட்டு வருங்க. கேபிட்டல் லெட்டர் வரணும், அடுத்தது ஏதாவது சிம்பிள் வரணும், அப்புறம் நம்பர் வரணும். இந்த மாதிரி கொடுத்து ஐ எம் நாட் ரோபோட்டை கிளிக் பண்ணி
ப்ரிவ்யூ அண்ட் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. இதில் வெரிஃபை த்ரூ ஆதார் கார்டு அப்படின்னு கொடுக்க நேரம் உங்கள் ஆதார் கார்டு அப்புறம் ஓடிபி வரும். ஓடிபி அடுத்தது ஐ கன்ஃபார்ம் கொடுத்து வெரிஃபை கொடுத்துட்டிங்கன்னா வெரிஃபை ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட் கொடுத்த பிறகு திரும்ப யூசர் ஐடி பாஸ்வேர்ட் மெயிலுக்கு வரும். அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து எதுவுமே தெரியாது அப்படிங்கிறதுனால ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுங்க. ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து இதில் வந்து உங்கள் மெயில் அட்ரஸ் கொடுங்க. இதில் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்னு கொடுத்து ப்ரொசீட் கொடுங்க. ஓகே தானே? ஸோ இப்போ வந்து உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு லிங்க் அட்ரஸ் அப்புறம் வந்து பாஸ்வேர்டு வந்து சென்ட் ஆகிடும். ஸோ அதை என்ட்ரு பண்ணி நீங்கள் உள்ள நுழைஞ்சிக்கலாம். ஸோ நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்தோன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து ஏதாவது ஒன்று ஓடிபி கொடுத்து என்ட்ராவது மாதிரி இருக்கும். நான் இப்போ மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் வந்து ஜென்ரேட் ஆதார் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா ஆதார் வந்து ரிஜிஸ்டர் ஆன மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி போயிருக்கும். ஸோ அதை என்ட்ரு பண்ணணும். ஸோ நான் வந்து இப்போ ஆதார் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் கொடுத்துடுங்க. ஸோ உள்ளே வந்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு எந்த ஆர்ஆர்பி வேணுமோ அந்த ஆர்ஆர்பியை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்து இந்த 2 செக் பாக்ஸையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டேட்டு எல்லாமே வந்துடும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் என்ட்ரு பண்ணியிருப்பீங்க. ஸோ அது எல்லாமே வந்துடும். மேரேஜ் ஸ்டேட்டஸ் நீங்கள் கொடுக்கணும். அன்மேரிட்னா அன்மேரிட், இல்லைனா மேரிட்னா மேரிட். அடுத்தது வந்து உங்கள் ரிலீஜியன் கொடுக்கணும். ஸோ அது அடுத்தது வந்து உங்கள் மதர் டங் என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும். தமிழ்னா தமிழ், வேறு எதுவும் லாங்குவேஜ்னால் வேறு லாங்குவேஜ் கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை சூஸ் பண்ணணும். இப்போ தமிழ்னா தமிழ். அடுத்தது வந்து இதில் வந்து உங்கள் ஐடென்டிஃபிகேஷன், இப்போ வந்து உடம்புல ஏதாவது மச்சம் இருக்குன்னா மச்சம், அடுத்தது வந்து தழும்பு இருக்குன்னா ஸ்கேர்னு மென்ஷன் பண்ணணும். இப்போ நான் ஸ்கேர் அண்ட் ரைட் ரிஸ்ட்னு போட்டிருக்கேன். வலது மணிக்கட்டில் ஒரு ஸ்கேர் இருக்குதுன்னு அர்த்தம், அதாவது ஒரு தழும்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து மச்சம் எதாவது இருந்துச்சுன்னா மோல் அப்படிம்பாங்க, MOLE. ஸோ அடுத்தது வந்து கம்யூனிட்டி வந்து என்ன பேக்வேர்டா, SC STயா, அன்ரிசர்வ்டா அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் கிரீமி லேயரான்ட்டு உங்கள் ஃபேமிலி இன்கம் வந்து 8 லட்சத்துக்கு உள்ளே இருக்குன்னா நீங்கள் வந்து நான் கிரீமி லேயர்னு வரும், அதாவது ஓபிசி கேட்டகரியில் வந்துடுவீங்க. 8 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா கிரீமி லேயர் தான் கொடுக்கணும். அடுத்தது வந்து இது யாரை இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கிறத கொடுக்கணும். இப்போ தாசில்தார்னால் தாசில்தார்னு கொடுக்கணும். அடுத்தது வந்து இதில் நீங்கள் என்ன கேஸ்ட்டுங்கிறத ஃபில்அப் பண்ணணும். ஓகே தானே? நீங்கள் என்ன கேஸ்ட்டுங்கிறத ஃபில்அப் பண்ணணும். அடுத்தது வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து இதை இஷ்யூ பண்ணாங்க. இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடு. ஸோ அடுத்தது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பருங்கிறத கொடுக்கணும். ஓகே தானே? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் அந்த இதில் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை கொடுங்க. என்றைக்கு அதை இஷ்யூ பண்ணாங்க அந்த இஷ்யூ டேட்டை வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து உங்கள் அட்ரஸ் இருக்கும். ஸோ அட்ரஸை ஒருக்கா செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுக்கணும். ஸோ அடுத்தது பாருங்கள், எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்கு, இல்லைன்னு கொடுங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனா எக்ஸ் சர்வீஸ்ன்னு கொடுக்கணும். ஸோ நீங்கள் டிசேபிள்டு பர்சனான்னு கேட்டிருக்கு, நோன்னு கொடுங்க. நீங்கள் ஊனமுற்றவர்களாக இல்லைன்னா நோ கொடுங்க. ஊனமுற்றவர்களாக இருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. இதில் வந்து உங்களோட எழுதக்கூடிய இது வந்து அஃபெக்டடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இல்லை நோன்னு கொடுங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுத்து அதுக்குள்ளே டீட்டெயில் கொடுக்க வேண்டியது இருக்கும். கேட்டிருக்காங்கன்னா எக்கனாமிக்கல் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்கனாமிக்கல் பேக்வர்ட் கிளாஸ் வேறு, EWS எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் வேறு. ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடாங்க. இதில் வந்து ஃபீஸ் கன்சப்ஷன் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஃபீஸ் வந்து 250 ரூபா மட்டும் கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் ஃபேமிலி இன்கம் வந்து 50,000க்கு கீழே இருந்தீங்கன்னா எக்கனாமிக்கல் பேக்வர்ட் கிளாஸ். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தது வந்து நீங்கள் ரயில்வே எம்ப்ளாயின்னு கேட்டிருக்கு. ரயில்வே எம்ப்ளாயினா எஸ்ன்னு கொடுங்க. ரயில்வே எம்ப்ளாயி இல்லைன்னா நோன்னு கொடுங்க. சப்போஸ் நீங்கள் ரயில்வே எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா
கண்டிப்பாக வந்து என்ஓசி சப்மிட் பண்ணணும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டைமில். ஸோ நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணால் போதும் அவங்களுக்கு. ஸோ அடுத்தது வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்தா போதும். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி என்ட்ரு ஆகிருக்கு. ஏன்னா நீங்கள் ப்ரீவியஸாக ஆர்ஆர்பி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்ரெடி என்ட்ரு ஆகிருக்கும். ஸோ நீங்கள் கொடுக்க நேரம் மேலே உள்ளது ஆட்டோமேட்டிக்காக மாறி இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் நோ திரும்பியும் கொடுத்துட்டு திரும்ப சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிரும். தென் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து உங்கள் 10th, அடுத்தது வந்து ஒவ்வொரு டீட்டெயிலும் கொடுக்க வேண்டியது இருக்கும். இதில் வந்து உங்கள் சர்டிஃபிகேட் நம்பர் ஃபஸ்ட்டு வந்து எஸ்எல்எல்சி மெட்ரிகுலேஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்து தமிழ்நாடு, அடுத்து வந்து எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை கொடுத்துட்டு போர்டு வந்து ஸ்டேட் போர்டு கொடுக்கணும். அடுத்தது வந்து டேட் ஆஃப் பாஸிங் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து நீங்கள் எந்த டேட்டில் பாஸ் பண்ணீங்களோ அதில் கொடுக்கணும். அடுத்தது வந்து உங்கள் ரோல் நம்பருங்கிறது ரோல் நம்பர் அப்படியே போட்டிருக்கோம். சர்டிஃபிகேட்டுங்கிறது ரைட் சைடு கார்னரில் டாப்பில் இருக்கும். ஓகே தானே? அடுத்து டூ யூ ஹேவ் டைப்பிங் ப்ரொஃபிஷியன்சி இன் இங்கிலீஷுங்கிறத எஸ் கொடுத்துடுங்க. ஓகே தானே? அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா அப்டேட் ஆகிடும். அடுத்தது வந்து டிசிப்ளின் சப்ஜெக்ட் பேச்சுலர் டிகிரி. அடுத்தது நேம் ஆஃப் தி கோர்சஸ் எக்ஸிஸ்டிங் ஆன் சர்டிஃபிகேட். அதில் வந்து உங்களுக்கு என்ன கோர்ஸோ அதை போட்டுடுங்க. அடுத்தது எந்த ஸ்டேட்டுங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக், அடுத்தது எந்த யூனிவர்சிட்டி, அப்புறம் பாஸ் ஆகுனது. ஸோ இப்போ நீங்கள் பாஸ் ஆகுனதில் டேட் ஆஃப் பாஸிங் இருக்குல்ல, டேட் ஆஃப் பாஸிங்கில் வந்து உங்களுக்கு சப்போஸ் மந்த் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ மே மாதம் பாஸ் ஆகிருக்கீங்கன்னா 31/5/2013, அதாவது அந்த மாதத்தோட லாஸ்ட் டேட்டை கொடுக்கணும். அடுத்தது இல்லை பெர்சன்டேஜ் கொடுத்துக்கிடணும். பெர்சன்டேஜ் வந்து கொடுத்துக்கிடுங்க. ஸோ அடுத்தது வந்து டைப்பிங் ப்ரொஃபிஷியன்சி வந்து எஸ்ன்னு கொடுத்து உள்ளே போயிடுங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோட்டோ அப்புறம் வந்து சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணது மாதிரி இருக்கும். ஃபோட்டோ கேப்சர் லைவ் இமேஜ்னு இருக்குது. ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் கேமரா ஓப்பன் ஆகும். பேக்ரவுண்ட் வந்து அதாவது ரெண்டும் சேம் கலரில் இல்லாமல் பார்த்துடுங்க. உங்கள் ஷர்ட்டும் உங்கள் பேக்ரவுண்டும் சேம் கலரில் இல்லாத மாதிரி பார்த்துடுங்க. ஸோ இந்த கேப்சர் லைவ் இமேஜ் அதை கொடுங்க. இதில் வந்து எஸ் கொடுங்க. ஸோ எஸ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ரவுண்டுக்குள்ளே வந்து உங்கள் ஃபேஸ் வர்றது மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகி ஃபோட்டோ எடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்கள் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. சிக்னேச்சர் வந்து பிளாக் இங்கில் தான் சைன் பண்ணியிருக்கணும். ஸோ சைன் பண்ணிவிட்டு ப்ரௌசிங் கொடுத்து அதை அப்லோட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்தது போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு எந்தெந்த போஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேணும், எது செகண்ட் வேணும் அப்படிங்கிறத கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது இதையும் கிளிக் பண்ணிவிட்டு பிளேஸ் எந்த பிளேஸ்ன்னு போடணும். போட்டுட்டு ப்ரிவியூ அப்ளிகேஷன் கொடுக்கணும். ப்ரிவியூ அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் கொடுத்த டீட்டெயில் எல்லாம் சரிதானா எல்லாமே ஒருக்கா கிராஸ் செக் பண்ணிடுங்க. ஏதாவது ஃபால்ட்டுனா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியாது. ஒருக்கா சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். ஸோ உங்களுக்கு என்ன ஆர்டரில் வேணுமோ அப்படி நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த ப்ரிவியூ அப்ளிகேஷனை தயவுசெய்து கேர்ஃபுல்லாக எல்லாமே உங்களுக்கு முக்கியமானது நேமு, டேட் ஆஃப் பர்த்து, சர்டிஃபிகேட் நம்பர். ஸோ இதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சப்மிட் கொடுங்க. ஓகே தானே? ஸோ சப்போஸ் எனக்கு எதுவும் சேஞ்சஸ் வேணும்னா இந்த எடிட்டில் போயிட்டு நீங்கள் இதில் வந்து பின்னாடி போய் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாம் முடிஞ்சோன்னா சப்மிட் கேட்கும். ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா எடிட் பண்ண முடியாது. அப்புறம் மாடிஃபிகேஷன் டைமில் தான் எடிட் பண்ண முடியும். 250 ரூபா கொடுத்து தான் எடிட் பண்ண முடியும். ஸோ எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. கொடுத்த பிறகு இப்படி தான் வரும். ஸோ இதுக்கப்புறம் பே வித் எஸ்பிஐ இபேன்னு இருக்குல்ல, இதை கிளிக் கொடுத்து அக்ரி கொடுத்து ப்ரொசீஜர் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்துட்டு ஸோ இதில் 3 பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது. டெபிட் கார்டு, அடுத்தது வந்து நெட் பேங்கிங், அடுத்து யூபிஐ ஐடி. யூபிஐயில் QR கொடுத்தீங்கன்னா QR வரும். அதை நீங்கள் மொபைலில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். அல்லது வந்து என்ன பண்ணிக்கலாம்னா என்டர் யூபிஐ ஐடி இருக்குல்ல, இதில் வந்து உங்கள் யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ணணும். யூபிஐ ஐடி தெரியலைன்னா ஜிபேயில் வந்து உங்கள் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் யூபிஐ ஐடி வரும்.
அதை கொடுத்து வேலிட் யூபிஐ ஐடி கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.